தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஈரான் வார பார்த்தே உலகம் முழுக்க அரண்டு போயிருக்கு. இது பத்தாதுன்னு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில போர் மூண்டா என்னங்க ஆகுறது இந்த நேரத்தில்? அப்புறம் அது பொருளாக எதுவும் தெரியலேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே யாரும் சொல்லலை. ஆனால் அமெரிக்காவில் புலனாய்வுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. இதை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்ட் சார்ந்த பல விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக இந்தியாவில் முக்கியமான சில நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ஐஏ. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஹா இதுனா ப்ரோ சிலபல்ல இல்லாத விஷயமா இருக்குன்னு பல பேர் ஷாக் ஆவீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கத்தி இருக்குல்ல, கத்தி அது யார் கையில் எடுத்து யாரை குத்த போனாலும் அது நோ சொல்ல போகிறதில்ல. அம்மாவை குத்த போகிறடா, பொன்னாட்டியை குத்த போகிறடா, சகோதரியை குத்த போட நோ சொல்ல போகிறதில்ல. எடுத்தா ஆயுதம், குத்தம் யார் குத்தினாலும். இதுதான் ஆயுதத்துக்கு இருக்க ஒரு குணாதிசயமே. இது ஈரான் விஷயத்துல பார்க்க முடியாதுங்க. பாலஸ்தீன மக்களுக்காக ஈரான் தான் இது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கேட்குறது ஃப்ரீ பாலஸ்தீன் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன மக்கள் ஈரானோட மிசைல்ஸால் கொல்லப்பட மாட்டாங்கன்றதுக்கு யாருங்க உத்தரவாதம் கொடுக்கறது? ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஈரான் லான்ச் பண்ணிச்சுல மிசைல்ஸு, இந்த இஸ்ரேலை டார்கெட் பண்ணி நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் சில மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, அந்த பகுதியில் போய் விழுந்திருக்கு. விழுந்ததில் 3 பாலஸ்தீன பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நடந்திருக்க கொடுமை இங்கே இது இப்போ நடந்திருக்கிறது. இதே போல் சென்ட்ரல் இஸ்ரேலில் இவங்க நடத்தின தாக்குதலில் ஒரு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒர்க்கர் கொல்லப்பட்டிருக்காரு இஸ்ரேலுக்குள்ளே. இது போல் விஷயங்களும் இன்னொரு பக்கம் பேரலாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. சிவிலியன்ஸ் மேலே யார் கை வச்சாலும் அது தப்பு தான். எந்த நாடாக இருந்தாலும் அது தப்பு தான். ஒரு ஃபேக்டை சொல்லிடுற மக்களே, வெப்பன்ஸ்க்கு யார் என்னன்றதெல்லாம் எப்போவுமே தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா கொலாட்ரல் டேமேஜ்ன்ற பேரில் உங்களுக்கு சாதகமானவங்களே கொண்டுரும். நீங்கள் யாருக்காக போராடுறீங்களோ அவங்களே சேர்த்து சாகடிச்சிடும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கடந்த ஜனவரி மாதம் இந்த ஈரானில் ஆன்டி கவர்மெண்ட் சார்ந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மெகா போராட்டம் வெடிச்சது பாருங்க. அந்த டைமில் நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதில் முக்கியமாக 3 பேருங்க. அந்த 3 பேர் எதுக்கு அத்தனை அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க? 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை கொண்டுட்டாங்க. இந்த போராட்டத்தினப்போ தடுக்க போனவங்கள அவங்க சாவடிச்சிட்டாங்கன்னு அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ட்ரையலில் நடந்துச்சு. கோர்ட் இடத்துலமா சொல்லியிருக்கு, கில்ட்டி ஆஃப் மர்டர். அதாவது நீங்கள் தான் அந்த போலீஸ்காரங்களை கொன்னீங்கன்ற விஷயம் ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்கள் காடுக்கு எதிரான ஒரு வாரில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஈரான் ரிஜிம் எதிர்க்கிறது ஒட்டுமொத்த கடவுளை எதிர்க்கிற மாதிரி தான் அந்த கோர்ட்டே பார்க்குறாங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா போராட்டம் வர பண்ணீங்களா, இன்னொரு பக்கம் 2 போலீஸ்காரங்களை கொண்டு வர வச்சிட்டிங்களா, நீங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்பாக செயல்பட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் ஸ்பைன்னு சொல்ல வரல, ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டு நம்ம முக்கியமான அதிகாரிகள் இருக்க கொண்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன மாதிரி இருக்குது, அந்த 3 பேருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குங்க ஈரானில். ஒரு நாளும் எக்ஸிக்யூஷன்ஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுற பல நாடுகள் இருந்தாலும் ஈரான் தான் டாமினன்ட்டுன்றதை திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் மக்களை இப்போது எந்த அளவுக்கு பெருசுனா, நான் இதுக்காக தான் ஈரானை தொட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கார்ல. இல்லை அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒருத்தவங்க சொன்ன அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு. அதாவது ட்ரம்ப் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாப்புல, இந்த 12 Day வார் டைமில் நாம் இந்த ஈரான் மேலே அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணி பங்கர் பஸ்டர்ஸ்லாம் போட்டோல, இந்த பாம்பர்ஸை வச்சு அந்த டைமில் நம்ம அடிச்சிட்டோம். அங்கே நிறைய முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் சார்ந்து அடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் சும்மா இல்லாமல் அதை ஃபுல்லாக ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே சீர்குலைஞ்சி போன எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சார்ந்த விஷயங்களையும் திரும்ப கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கான த்ரெட்டு, நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கான பெரிய த்ரெட்டு. இதனால தான் இப்போ நாங்கள் ஈரானை தொட்டோன்னு ட்ரம்ப் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் சீஃப் இருக்காங்களே துல்சி கபார்ட், இவங்க இப்போ கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பதிலை கேட்கும்போது ட்ரம்ப் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு தான் நீங்களே ஷாக் ஆவீங்க. அப்பேற்பட்ட பதிலை கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயோ நாட்டில் கிடையாது, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் சீஃப் அந்த பதிலை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க 12 Day வாரில் நம்ம அடித்தது உண்மை தான், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த என்ரிச் யுரேனியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதை திரும்பவும் ஈரான் கட்டி எழுப்புதுன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கலங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கிடைச்சிருக்குன்னு சொன்னால் தான் ட்ரம்ப்போட அந்த வார்த்தைகளுக்கு வீரியம் சேர்ந்துருக்கும். ஆனால் இப்போ கிடைக்கல எவிடன்ஸை சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன உண்மை? இவங்க சொல்கிறதா உண்மை. ஏன்னா அவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ட்ரம்ப் அவர்கள் சொன்னது பொய்ன்ற மாதிரி தான் உலகம் முழுக்க இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ட்ரம்ப்ன்ற மாதிரி தான் ஈரான் மேலே என்ன கோவமோ என்னவோ இப்படி பண்ணிட்டீங்கன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ ட்ரம்ப் நோக்கி இப்போ திரும்பி இருக்கான பல பேரும். அவர்கிட்ட இப்போ என்ன ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு? இதில் அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை பற்றி சொல்லட்டுமா? பாகிஸ்தான் மக்களே, அமெரிக்காவும் பாகிஸ்தானும் எவ்வளோ நட்பு நாடுகள்னு அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குற பாகிஸ்தானை அமெரிக்கா எவ்வளோ ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாகிஸ்தான் மேலே ஈரான் மேலே பண்ண மாதிரி அமெரிக்கா ஒரு ஸ்ட்ரைக் பண்ண எப்படிங்க இருக்கும்? நினச்சி பார்க்க வியடாக இருக்குல்ல. ஆனால் அதுக்கான ஆரம்ப புள்ளி இப்போ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன தெரியுமா ஆகிட்டு இருக்கு? இப்போது துல்சி கப்பாட் அவர்கள் விளக்குறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு நியூக்ளியர் த்ரெட்டை ஏற்படுத்துகிற நாடுகள் இருக்குல்ல, ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான், இதில் கடைசியாக வந்து சேர்ந்ததா பாகிஸ்தான். இந்த 5 நாடுகளும் என்ன பண்ணுது, இந்த மிசைல் டெவலப்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இதை ரிசர்ச் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. இது வெறும் வார்ஹெட்ஸை கொண்டு போகிறதில்ல, நியூக்ளியர் வார்ஹெட்ஸை சுமக்கிற கேப்பபிலிட்டி கொண்டது. கன்வென்ஷனல் பேலோட்ஸை இது சுமக்கிறது. அப்பேற்பட்டதை அமெரிக்கா வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி அவ்வளோ ரேஞ்ச், லாங் ரேஞ்சஸாக இருந்தால் அவங்க உருவாக்குறாங்க. இதை நமக்கு பெரிய த்ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஒரு நாடு த்ரெட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த நாட்டுக்கு எதிராக பல வேலைகள் ஆரம்பிச்சிருவாங்க. இதில் 4 நாடுகள் எதுவும் பண்ண முடியாதா? எதை சொன்னேன்? ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, ஈரான், அப்புறம் நார்த் கொரியா. இதில் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா தொடவே முடியாது அமெரிக்கா. ஆனால் ஈரானை தொடலான்னு தொட்டாங்க. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கடைசியாக பாகிஸ்தானை சேர்த்துருக்காங்களே. ஸோ பாகிஸ்தானை அமெரிக்கா தொடுறது அவ்வளோ கஷ்டமாக என்ன? இத்தனைக்கும் பாகிஸ்தான் இராணுவம் சார்ந்த உதவிகளை பண்ணதே அமெரிக்கா. கடைசியில் அவங்க பாம்பை வளர்த்துட்டு அது கொட்டுறதுக்கு முன்னாடியே இவங்க விஷத்தை கக்கிடுவாங்கன்ற மாதிரி தான் இப்போ விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க மக்கள் இப்போ வரைக்கும், இதுவே நம்மளுக்கு நியூக்ளியர் த்ரெட் இருக்க நாடுகளில் பாகிஸ்தானை ஒன்றுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ உலகம் முழுக்க பெருசாக பார்க்கப்பட்டுருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் தாங்குற அமெரிக்காவே இப்படி ஒரு மாதிரி திரும்பிட்டாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியலங்க, திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக. அம்புக்கு பால் வார்த்தா, அதுக்கப்புறம் டேஷ் நீங்களே ஃபில் பண்ணிங்க மக்களே. இதான் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னொரு மேட்டரே நான் சொல்லிடுறேன். இந்த அமெரிக்க புலனாய்வு அமைப்பு இருக்காங்களே, அவங்க என்ன இப்போ சொல்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்டில், ஏங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்படும் சூழல் இப்போ கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட டென்ஸான சுச்சுவேஷன் எதுவும் இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூரை தூக்குற மாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை, ரைட்டு. ஆனால் பயங்கரவாதிகள் இதுக்காக சதித்திட்டம் போட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க உள்ளே புகுந்த 2 நாடுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுத்தி ரொம்ப மும்முரமாக இருக்காங்கன்னு அங்கே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது எங்கேயோ சப்மிட் பண்ணது, நமக்கு என்னென்னு அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ உலகம் போரை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்தியா எந்த ஒரு போர்க்காலத்தில் இப்போ இறங்காமல் இருக்கிறது தான் மற்ற நாடுகளுக்கு சேஃபு. அதுக்காக இந்த விஷயத்தை ஆணித்தரமாக இங்கே இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு டெவலப்மெண்ட் இப்போ நடந்திருக்கு. இங்கே நம்ம ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் வச்சு. 7 பேரும் ஃபாரினர்ஸு. அவங்கள பற்றின செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ஒரு பர்சன், இவர் பேர் மேத்யூ ஆரோன் வாண்டேக். 45 வயசுங்க இந்த பர்சனுக்கு. இவர் ஒரு அமெரிக்கன், அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். மெர்சனரி வேறு, அதாவது கூலிப்படை நம்ம சொல்லுவோம் பாருங்க லோக்கலில், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் மெர்சனரி அப்படின்னு சொல்லுவாங்க. கூலி கொடுத்தா யார் உயிர் எடுக்கிறது, என்ன ஒரு விஷயத்தை பண்ணுறது ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதுவும் இந்த ரஷ்ய படையில் இணையிறது, யுக்ரைன் படையில் இணையிறது, இவங்களெல்லாம் ஆப்போசிட் சைடில் மாறி மாறி மெர்சனரி ஃபாரின் மெர்சனரி சொன்னாங்களே, அது போல் டைப் தான் இவர் நம்ம மணிப்பூர் இருக்குல்ல, அங்கே அலைஞ்சிட்டு இருந்திருக்காப்புல. இன்னொரு பக்கம் மியான்மர் பார்டர் இருக்குல்ல, அங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காப்புல. இவரை கடந்த 13ஆம் தேதி நம்ம என்ஐஏ அஃபிஷியல்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவரோட சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குல்ல, அதில் இவரோட முகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, யோ நீயா அது அப்படின்னு பல பேர் இங்கே ஷாக் ஆகிருக்காங்க. அப்பேற்பட்ட பர்சனு. இவர் மட்டும் கிடையாதுங்க, இவர் கூட சேர்த்து ஒரு 6 யுக்ரைனியர்களையும் கைது பண்ணியிருக்காங்க நம்ம என்ஐஏ அஃபிஷியல்ஸு. ஒரு 11 நாட்கள் வரைக்கும் இப்போ ரிமாண்டில் வச்சுருக்காங்க போல இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. டெரர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற பேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன தெரியுமா குற்றச்சாட்டு, இந்த மியான்மர் ரெபல்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு ட்ரோன்ஸ் பயிற்சியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பயங்கரவாதம் சார்ந்த செயல்படாத கருதி தான் அவங்க 7 பேருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதில் ஒருத்தரை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். மற்ற 6 பேர்களை சொல்லிடுற யுக்ரைனியர்கள் பேரை: பெட்ரோ, டாரஸ், இவான், மரியான், மேக்சிம் அண்ட் விக்டோ. இந்த 6 பேர் தான் யுக்ரைன் நேஷனல்ஸு. இந்த மேத்யூ இருக்கால, இவரை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. இதெல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு ப்ரோ இப்படிலாம் இருப்பாங்களான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பேற்பட்ட பர்சன் ப்ரொஃபைல் அப்படி இருக்குது. என்ஐஏ அஃபிஷியல்ஸே இந்த ப்ரொஃபைலை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவனா நீ நினச்சான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது காரணம் உங்களுக்கு புரிய வைப்ப. இந்த மேத்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். அது மட்டும் இல்லை, ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட்டு, ஆக்டிவிஸ்ட்டு, ஃபைட்டரு, பைக் ரைடரு. கண்ட பைக்கில் போகிறதெல்லாம் பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் தாண்டி இதுவே லைஃப்பில் ஒரு பத்தலன்ட்டு அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு அட்வென்ச்சரஸ் லைஃப்பை தேர்வு பண்ணாப்புல. அது எப்பேற்பட்ட லைஃப் தெரியுமா? போர்க்காலத்தில் போய் களமிறங்கிறது. அப்பேற்பட்ட அட்வென்ச்சரஸ் லைஃப்பை இந்த மனுஷன் தேர்வு பண்ணாப்புல. 2016 வருஷம் லிபியா சிவில் வார் இருக்குல்ல, அதில் ரெபல்ஸோட சேர்ந்து சண்டை போட்டவர் தான் இந்த மேத்யூ. அந்த பேட்டில் ஃபீல்டில் அந்த டைமில் ஒரு கைது பண்ணுறாங்க, சிறையிலே அடிக்கிறாங்க, பல மாதங்களுக்கு சிறையில் இருக்கார்.
அதுக்கப்புறம் எஸ்கேப்பு, ப்ரிசன் பிரேக் நடந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சிரியா சிவில் வார் இருக்குல்ல, இதில் கால் பதிக்கிறாப்புல, அதில் தன்னோட கான்ட்ரிபியூஷன் செலுத்துறாப்புல, ஜேர்னலிஸ்ட்டும் உள்ளே போயிட்டு சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட் ரெவல்யூஷன் இருக்குல்ல, இதை சார்ந்து தன்னோட ஆதரவு குரலை பதிவு பண்ணவர் தான் இந்த பர்சன் மேத்யூ. 2014 வருஷம் சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு அமைப்பை இவர் கிரியேட் பண்ணுறாருங்க. இந்த அமைப்பு எதுக்காக நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் மாதிரி தான், கன்சல்டன்சி சர்வீஸை ஒரு அஃபிஷியல் ஃபார்மில் வச்சு பாருங்கள், அப்படி தான் கிரியேட் பண்ணாப்புல. இந்த மிலிட்ரி ட்ரைனிங்கு, மிலிட்ரி அட்வைஸிங்கு, மிலிட்ரி சப்ளைஸ்னு இது எல்லாம் பண்ணுறதுக்காகவே ஒரு அமைப்பு இவர் கிரியேட் பண்ணது. இந்த சண்டை போடுற குழுக்கள் இருக்குல்ல, ரிபல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சார்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க இவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இவர் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாப்லையா, மிலிட்ரி சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாப்லையா. அதில் டெரரிஸ்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பாரபட்சமே கிடையாது, காசு மட்டும் தான் அங்கே பேசும். இவர் கடந்த 10ஆம் தேதி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாப்ல. நான் அதை பற்றி இங்கே சொல்லிடுறேன், ஏன்னா இவரை பற்றி தேட இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. அமெரிக்கா வெனிசுவேலாக்குள்ளே கிளம்புறாங்கனாங்களா அந்த ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஈரான் சார்ந்து அடிக்க ஆரம்பித்த ஆப்ரேஷன் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண பர்சன் இவர் தான். பப்ளிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணார். கடந்த 10ஆம் தேதி நடந்துச்சு. இது கிரிட்டிசைஸ் பண்ண அடுத்த 3வது நாளே இந்தியாவில் அரெஸ்ட்டு. அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இங்கே தான் பண்ணியிருக்காரா? எவ்வளோ கேள்வி மனசில் வருது பார்த்தீங்களா? இந்த மேத்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாருக்காகியாச்சும் ஸ்பை வேலை பார்த்துருந்தாரா, இல்லைனா இங்கே வர மிஷினரி வேலை சார்ந்தா வந்தாப்லையா? மியான்மரில் சண்டைனா அங்கே இருக்கணும் பயிற்சி கொடுக்குறோன்னா நீ வேறு நாட்டை செலக்ட் பண்ணலாம். எதுக்கு மியான்மர் பார்டர்ன்ற ஒரே காரணத்துக்கு இந்தியாவை செலக்ட் பண்ணியிருக்கணும்? இப்படி 1008 குழப்பம். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிஐஏ தான் வேலை பார்க்குதோ. ஏன்னா இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் சார்ந்த முயற்சி எடுக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக அதுக்கு அவ்வளோ எதிர்ப்புகளை தெரிவித்தது அமெரிக்கா தான். சிஐஏ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சோன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. பட் நம்ம அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு வெற்றிகரமாக அமைதிக்கான அணு ஆயுத சோதனை பண்ணி முடிச்சிருந்தோம். அப்பேற்பட்ட அமெரிக்கா இவரை வச்சு ஏதோ வேலையை பார்க்குறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும். இதே அமெரிக்காவில் தான் அந்த புலனாய்வு ரிப்போர்ட்டை வெளியாக இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் வார் தூண்டப்பட வாய்ப்பு இருக்குது பயங்கரவாதிகள் மூலமாக அப்படின்ட்டு. அந்த ஒரு ரிப்போர்ட் வெளியான இதே நேரம் இவரை பற்றின அரெஸ்ட் செய்தே வந்துக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அங்கங்கே ஆரம்பிச்சு நம்ம வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருக்கல, விட்டுறக்கூடாதுங்க. இந்த நேரத்தில் கிளியர் கட்டாக எல்லாத்தையும் விசாரிக்கணும், எல்லாரையும் சந்தேக பார்வையாக பார்த்தே தான் ஆகணும். இந்தியா இன்னும் அமைதி பூங்காவாக இருக்குது, அமைதி பூங்காவாகவே இருக்கணும். இந்த நபர் சார்ந்து இன்னும் கிளியர் கட்டாக என்னைக்கு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை வெளியிடட்டும். அதுக்கப்புறம் அதை பற்றி தனி வீடியோ போஸ்ட் பண்ணுற மக்களே அது வரைக்கும் காத்திருப்போம். யூகங்களை இப்போ பெருசாக நம்ம அடுக்க வேணாம், அது வரைக்கும் காத்துட்ருப்போம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கு பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்தியா ஒரு நியூ ஏஜ் வார்ஃபேரை இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணுமா என்ன? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.